செய்து காட்ட போகிறது. வாழைப்புத்தியும் பருப்பையும் வச்சு ஒரு பால் கறி. வாழைப்புத்தி சின்ன வெட்டி அரை மணி நேரம் போல் ஊற விட்டேன்னா இனி இதை கழுவி எடுக்கணும். 3 தண்ணியில் கழுவி எடுப்பேன். பருப்பு வந்து ஒரு 10-15 நிமிஷம் ஊற விட்டேன்னா ஊறி கழுவி எடுத்துட்டேன். இதை வந்து வாழைப்புத்தியை வந்து 3 தண்ணியில் கழுவிட்டு எடுத்துகிட்டு வரேன். வாழைப்பத்தியை கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா செஞ்சு கழுவி தண்ணி ஒன்றும் இல்லாத அளவுக்கு கழுவி எடுத்துட்டேன். இனி அதுக்கு தேவையானது பருப்பு, பச்சை மிளகாய் 2, வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுக்கிறேன், ஒரு 10 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பருப்பு. எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் வாங்கோ. பருப்பு சட்டியில் தண்ணி பருப்பும் போட்டு வச்சுக்கிறோம். இதிலே ஹை ஹீட்டில் விட்டு ஒரு 5 நிமிஷம் தண்ணி கொதித்து வந்த பிறகு நாங்கள் வாழைப்புத்தியை போடுவோம். வாழைப்புத்தி சின்ன நறுக்கி வச்சுக்கிறேன். இப்போ 5 நிமிஷம் வந்து ஹை ஹீட்டில் விடுவோம். 5 நிமிஷம் ஆகிட்டு ஒருக்கா கிளறி விடுவோம். வந்துட்டு நாங்கள் தண்ணி கொதிக்குது பருப்போடு சேர்ந்து. இந்த டைமில் நாங்கள் வந்து வாழைப்புத்தியை சேர்ப்போம். சின்ன வாழைப்புத்தியை தான் எடுத்துக்கலாம். இதோட பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை வந்து கொஞ்சம் அவிஞ்சு வந்த பிறகு போடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான உப்பு போடுவோம். உப்பு போட்டு ஊற விட்ட நான் வாழைப்புத்தியை கழுவி எடுத்து நாங்கள் பார்த்து போடுவோம். தேவையான உப்பு, கொஞ்சமாக உப்பு சேர்த்து நான் பேந்து பார்த்துட்டு போடுவோம். இப்போ ஒரு மூடி ஒரு 5 நிமிஷம் ஹை ஹீட்டில் விடுவோம். அந்த 5 நிமிஷத்தில் இடைக்கில் ஒருக்கா கிளறி விடுவோம். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு முடிப்போம். 5 நிமிஷம் ஆயிட்டு இடைக்கில் ஒருக்கா கிளறி விட்டேன்னா ஹை ஹீட்டில் நிற்குது. இனி வந்து நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் விடுவோம். விட்டுட்டு பார்த்திங்கன்னா வாழைப்புத்தி அவிஞ்சிட்டு பருப்பும் அவிஞ்சிட்டு கருவேப்பிலை சேர்க்க போகிறேன். சின்ன பிச்சு போட்டு போடுங்க, இல்லாட்டி வட்டி போட்டு போடலாம். 2 டேபிள் ஸ்பூன் முதல் பால் எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்க்க போகிறேன். கொஞ்சம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா லோ ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் மூடி விடுவோம். ஒரு நிமிஷம் மூடி விடுறேன். 1 நிமிஷம் ஆயிட்டுது. அடுப்பை ஆஃப் பண்ணுவோம். இனி வந்து முடிஞ்சது. இதை வந்து இன்னொரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன். வாங்கோ. வாழைப்புத்தியும் பருப்பும் போட்டு பால் கறி செய்துட்டேன். இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். வித்தியாசமாக இருக்கும், நல்ல ருசியாகவும் இருக்கும். உங்களுக்கும் இந்த வாழைப்புத்தி பருப்பு பால் கறி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் உங்களோட வீட்டில் கட்டாயம் செய்து பாருங்க, மிகவும் சுவையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.